மிஸ் கிளாஸில் இருக்க எல்லாரையும் செக் பண்ணுங்க மிஸ். அப்போ தெரியும் மிஸ் உண்மை என்னன்னு. என்ன யுகேஷ், கிளாஸில் டைம் ஓட்டுறதுக்காக பிளான் போடுறியா? ஐயோ, நான் ஏன் மிஸ் அப்படி பண்ண போகிறேன்? தெரியும் தெரியும் எல்லாம். பேக்கை செக் பண்ணுறேன்னு அப்படியே ஒரு ஹாஃப் பீரியட் ஓடிடும். அதுக்கப்புறம் பிரேக்கு. அப்புறம் அப்படியே சொல்லி அப்படியே கிளாஸ்லேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறேன். அதென்ன மிஸ், ப்ராமிஸாக நான் சொல்கிறத நம்புங்க மிஸ். இப்போ என்னை ஒரு குற்றவாளியாக பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் அப்புறம் யார் உண்மையான குற்றவாளின்னு உங்களுக்கு புரியும் மிஸ். நம்மளை பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கே. சொல்லு கேட்குறேன். ஐயோ மிஸ், ஒரு 100 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது மிஸ். அது சரி. என்ன குறைங்க? ஐயோ, போட்ட பஞ்சு கலாய்க்கு போகிறா. வரும்போது நான் விஜயகாந்த் படம் பார்த்துட்டு வந்தியா? கேட்குறேன். வா, இப்போ பேக்கில் யாருக்கிட்டையும் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ நீ பேசின பேச்சுக்கும் வாயை டாராக கிழிச்சிடுறேன். கிழிச்சிட்டானா பொண்ணுங்களை இனிமேல் கிஸ் பண்ண முடியாமல் போயிடும் போலியே. வா, தோன்ட்ட மிஸ். பவா, சொல்லு சாரு. ஃபோன் எங்கன்னா மறைச்சி பத்திரமா வைடி. எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் நானே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்டி. இல்லைனா நீ உன் பேக்கில் வச்சுக்கிறியா? நானா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி. ஆபத்து நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போல. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பேகை எல்லாத்தையும் பெஞ்ச் மேலே எடுத்து வைங்க. ஐயோ, கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன்னு தான் நினைக்கிறேன். போச்சு, பவாவினையும் யாரும் காப்பாற்ற முடியாது போல.